எல்லாத்துக்கும் நல்லா பண்றாங்க. இன்னும் அவரு நல்லா செய்வாருன்னு நாங்க நினைக்கிறோம். எங்க ஓட்டெல்லாம் எங்க ஃபேமிலி எல்லார் ஓட்டுமே அவருக்கு தான். சீமானர்கள் வந்துக்கிறாங்க. அவர் இந்த 20 பொருள் 5 கிலோ வெயிட்லாம் கொடுத்துக்கிறாங்க. இதே வேற யாருன்னா எதுவும் செய்ய மாட்டாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் அதை பேக் பண்ணக்கூடிய வேலைகளில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஈடுபட்டு இருக்காங்க. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அக்கா கிட்ட கேட்போம், இங்கேருந்து இன்னைக்கு எவ்வளவு பொருட்கள் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு. அக்கா வணக்கம். இன்னைக்கு இங்கேருந்து எந்த ஏரியாவிலேருந்து நம்ம எந்த ஏரியாவுக்கு இன்னைக்கு பொருட்கள் நிவாரணப் பொருட்கள் கொண்டு போகிறோம்? நம்ம வந்து இப்போ பள்ளிக்கரணை காமாட்சி அம்மன் நகரில் கொடுக்குறோம். இன்னைக்கு அண்ணன் தலைமையில் அண்ணன் சீமான் அவர்கள் வராங்க. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 2500 3000 பொட்டலங்கள் நிவாரணம் போகுது. இதில் வந்து க்ரோசரிஸு வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். மெயினாக முக்கியமாக இந்த ஒவ்வொரு பார்சல்லையும் எத்தனை பொருட்களுக்கா இருக்குது? என்னென்ன பொருட்கள் அத்தியாவசியம்? ஒரு 20 பொருட்கள் கிட்ட இருக்குது. அரிசி, பருப்பு, ரவை, சேமியா, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய், மஞ்சத்தூள், பிஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 3 வகையான காய்கள், நாப்கின்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ். இந்த பணி வந்து எப்படி இருக்கு? நீங்க மொத்தம் எத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? காலையில் எவ்வளோ இதுக்காக எவ்வளோ நேரமா வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது இன்னைக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து இன்னைக்கு விடிந்ததுல இருந்தே ஒரு 50-60 பேர்கிட்ட வந்து இந்த மண்டபத்துல வந்து தொடர்ச்சியா வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது இன்னைக்குன்னு இல்லை, நாங்க வந்து வெள்ளம் பாதிச்ச மறுநாள் எப்போ எங்களால் வெளியே வர முடிஞ்சதோ அன்னையிலேருந்தே தொடர்ந்து சென்னையில் எங்கெல்லாம் ரொம்ப சிக்கல்கள் இருக்குது, ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பிங் எடுத்து அந்த பகுதிகளுக்கு மதியம் ஒரு மணிலேருந்து இரவு ஒரு 7-8 மணி வரைக்குமே அண்ணன் போகிற மாதிரி, அண்ணன் போகிற இடங்கள்லாம் ஒரு 2000 3000 பேக்கெட்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு காலையில் துவங்கி நேற்று இரவுலேருந்தே பொருட்கள் எல்லாம் வந்து இறங்கிடுச்சு. பொருட்கள் அடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு விடிய காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு கிளம்புவோம். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பார்சலில் வந்து 20 பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்றது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பார்சல் வந்து சேர்க்கறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அதுலேருந்து அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு வேணும். அதுக்காக அதோட சிரமங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்? சிரமம் ரொம்ப தான். முதல் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றது. இதில் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிக்க வேண்டியது, நிறைய இடங்கள்ல இருந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில இருந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் வந்து அவங்களால முடிஞ்ச பொருட்களை வந்து பார்சல் பண்ணி ஃபுல்லாக எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பொருட்கள் நம்மளால் கட்ட முடிஞ்சதே. இது எல்லாத்தையும் பிரித்து அதுக்கப்புறம் வந்து மூட்டைகள் போட வேணும். ரொம்ப மெகா மாஸ் ஒர்க். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு என்டையர் மெஷினரி மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு செயின் மாதிரி ஒருத்தவங்க பிரிக்கிறது, அதை வந்து அதுக்கப்புறம் பங்கு பிரிக்கிறது, அதுக்கப்புறம் அதை பொட்டலங்கள் வந்து போடுறது, ஃபைனலாக பொட்டலம் கட்டுறது, இதுவுமே போட்டிருக்கோம். கொசுவத்தி அந்த மாதிரி பொருட்களுமே உள்ள வச்சிருக்கோம் நம்ம. ஏன்னா இப்போ இன்னைக்கு நிவாரணம் கொடுக்கறது வந்துட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு பொருள் உணவு பொட்டலம் கொடுக்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு அரிசி மட்டும் கொடுக்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருளை மட்டும் கொடுக்குறாங்க, இல்லை பிரெட் பாக்கெட் கொடுக்குறாங்க, பால் கொடுக்குறாங்க. இத்தனை ஐட்டத்தையும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து எப்படி எந்த அளவுக்கு? இல்ல, இது வந்து எப்படின்னா எங்க அண்ணன் வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, இப்படி கையில கொடுக்கும்போது வெயிட் இல்லை அப்படின்றவாரு. இதுல வந்து நம்ம 4 பொட்டலம் அப்படிலாம் கொடுக்க முடியாது. 4 பொட்டலம் கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு வீடு முழுமை அடையாது. ஒரு வீட்டுல ஒரு 3 பேரோ ஒரு 4 பேரோ, ஒரு கணவன் மனைவி, ஒரு குழந்தைகள் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாரத்துக்காவது சஸ்டெயின் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் நீங்க போகணும்னா இப்படிதான் போகணும். நம்ம கொடுக்குற மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அக்வயர் பண்றதுக்கு நாங்க வந்து கிரவுட் ஃபண்டிங் போட்டு மக்கள் கிட்ட இருந்து பொருளாதாரம் கலெக்ட் பண்ணி, அதாவது எங்கள் கட்சியினர்கிட்டையும் சரி வெளியிலையும் சரி பொருளாதாரம் கலெக்ட் பண்ணி திரட்டி தான் பண்றோம். இது எத்தனை பேரால பண்ண முடியும்? இது இவ்வளவு பெரிய மெஷினரி நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா வச்சிருக்கனால எங்களால இதை செய்ய முடியுது. அண்ட் எங்க ஆளுங்களுமே அங்கங்க திரட்டி கொடுக்கறனால எங்களால இதை செய்ய முடியுது. இது எத்தனை பேரால செய்ய முடியும் நமக்கு தெரியல. நான் கட்சிகள் பத்தி பேசல, நான் அமைப்புகள் பத்தி பேசுறேன். கட்சிகள் செய்யலாம், தாராளமா செய்யலாம். நாங்களே செய்யறோம்னா மற்ற பிற கட்சிகள் வந்து நல்லாவே செய்யலாம். அண்ணனை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து முழுமுதரா ஒரு வாரத்துல இருந்து 10 நாளைக்கு ஒரு குடும்பம் 4 பேர் இருக்க குடும்பம் வந்து நல்ல சஸ்டைனபிளா இருந்துடணும். இப்ப நம்ம ஒண்ணு கொடுக்குறோம்னா அதை அவர் உறுதி பண்ணுவாரு. நம்ம அப்படி ஒரு வந்து அந்த பொட்டணத்தை வந்து பிரிச்சு பார்த்து உறுதியா பாப்பாரு, கேள்வி கேட்பாரு, வெயிட் கம்மியா இருக்கு சொல்லுவாரு. தூக்கி மக்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி தூக்கி பார்த்து வெயிட் கம்மியா இருக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாரு. அதனால நம்ம இதை நிரப்பினாதான் கொடுப்பாரு. இதுல ஒவ்வொன்றும் குறைஞ்சபட்சம் எத்தனை கிலோக்கா இருக்கும்? அதுல 5 கிலோ. இந்த வேலையை வந்து எங்கிருந்து வந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு நாள் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆனால் அந்த மாதிரி வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதும் அண்ணன் வந்து தொடர்ச்சி அறிக்கை விட்டு அந்த எல்லா தொகுதியில் இருக்க பொறுப்பாளர்கள், உறவுகள் எல்லாருமே வந்து இங்கே வந்து வேலை பாருங்க அப்படின்ற வந்து கட்டளை இட்டிருந்தாங்க. அதுபடி வந்து நாங்கள் தேனி மாவட்டத்திலேருந்து
தேனி மாவட்டத்திலேருந்து தொடர்ந்து நாங்கள் வசூலித்தோம். அண்ணன் வந்து 2 நாள் கழித்து வரணும் அப்படின்ற மாதிரி 9ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நாங்கள் அங்கே வந்து வசூலித்தோம். எவ்வளோனா நாங்கள் போடி தொகுதியிலேருந்து வரோம். போடி தொகுதியில் மட்டுமே மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக 2 நாள் இரவு பகலும் வசூலித்த தொகை வந்து 55,000 சில்லற தொகை வந்து வசூலித்தோம். 55,000 சில்லற ரூபாய் வசூலித்தோம். மொத்தம் தேனி மாவட்டத்திலேருந்து 1,30,000 ரூபா கிட்ட, சரியாக தெரில, 16,000 சில்லறையா 30,000 சில்லறையான்னு தெரில, அவ்வளோ தொகை வசூலித்து வந்து அந்த தொகை அது இல்லாமல் மக்கள் வந்து இப்போ ஒரு கடைக்காரங்கிட்ட போகணும்னா ஒரு அரிசி சிப்பை தூக்கி தருவாங்க, ஒருத்தவங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் தூக்கி தருவாங்க. அப்படி சேகரிக்கப்பட்ட பொருட்கள் நாங்கள் வசூலிச்ச பணத்தை வந்து எடுத்துகிட்டு போய் கடையில் வாங்கினது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு தனியாக 2 டெம்போவை பிடிச்சி பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்தோம். எத்தனை பேர் இப்போ நிவாரணம் வழங்குற பணியில் ஈடுபட்டு இருக்கீங்க? நிறையா தொகுதியிலேருந்து வந்திருக்காங்கன்னா அந்தந்த பகுதி இப்போ வந்து நம்ம வந்த மறுநாள் வந்து கல்பாக்கம் போனோம், அதுக்கப்புறம் நேற்று புளியந்தோப்பு போனோம். அப்படி அந்தந்த பகுதியில் இருக்கவங்க தொடர்ச்சி அதுக்கான முன்னேற்பாடு பூராமே பண்ணிடுறாங்க. நாங்கள் இங்கேருந்து வர்றவங்க இப்போ இன்னைக்கு வந்து அண்ணன் இந்த இடத்துல கொடுக்க போகிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ நைட்டு ஓய்வு எடுத்துட்டு இங்கே காலையிலேருந்து இந்த இதை பேக் பண்ணுறதுக்கான வேலை. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க? கிட்டத்தட்ட இங்கே 2000-3000 பார்சலுக்கு மேலே இருக்குது. எத்தனை மணிலேருந்து இந்த பணியை ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாங்கண்ணா, இந்த தொகுதியில் இந்த பகுதியை சார்ந்த பாதிக்கப்பட்ட இந்த பகுதியை சார்ந்த எங்கள் கட்சியோட உறவுகள் வந்து இதை தொடர்ச்சி நேற்று இருந்த பொருட்களை சேகரிக்கிறது, எந்தெந்த தொகுதியிலேருந்து நம்ம இடத்துக்கு வருது அப்படின்ற தகவல் சேகரிக்க அந்த பொருட்களை சேகரிக்கிறேன்னு எல்லா வேலையும் பார்த்து அவங்க நைட்டெல்லாம் அந்த பேக்கிங் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து நேற்று அந்த இடத்துல அண்ணன் கொடுக்குறப்ப என்ன போய் நம்ம பேக்கிங் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல கொடுக்க போகிறாங்கன்னா அண்ணன் மதியம் வருவார். நாங்கள் காலையிலவே நான் சாப்பிட்டு செஞ்சுட்டு வந்துட்டு காலையிலேருந்து எனக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து 2,500-3,000 கிட்ட பேக்கிங் நடந்துருக்கு. சில இடத்துல 4,000-5,000 கல்பாக்கத்தில் நடந்துச்சு. 5,000 கொடுத்தோம் கல்பாக்கத்தில் மட்டுமே. ஒரு லாரி முழுக்க கொடுத்தோம், இன்னொரு 2 பெரிய டெம்போ முழுக்க கொடுத்தோம். அப்படி ஒரு இடத்துல எவ்வளோ தேவை இருக்குன்ற பொறுத்து டக்கு நீங்கள் வந்து காலிலேருந்து நாங்கள் இப்போ இந்த பணியை வந்து செய்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஆத்மாத்மா இருக்குது, இது எந்த அனுபவம் எப்படி இருக்குது வெள்ளத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு? ஆனால் வீட்டில் வந்து நம்ம இருக்க வேலையில் அளவாக பார்த்துட்டு நம்ம வீட்டிலே இருக்கப்ப இங்கே வந்து வேலை பார்க்குறது ரொம்ப உடலுக்கு ரொம்ப சோர்வாக தான் இருக்காம வேலை பார்த்தே அப்படியே நம்ம ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே போய் மக்களுக்கு கொடுக்குறப்ப சாமி நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு மக்களோட அந்த ஏக்கம், ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் இப்போ மற்ற கட்சிக்காரங்க கொடுக்குறாங்கன்னா ஒரு அக்கா கூட சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு வந்து சாம்பார் பாட்டில் டப்பாவில் போட்டு கொடுக்குறாங்க, சாம்பார் சோத்தை டப்பாவில் போட்டு கொடுத்தா அது ஒரு வீட்டில் இருக்க ஒரு குழந்தைக்கு கூட பார்த்தோம். இப்போ நம்ம கொடுக்குற வந்து அரிசி இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுக்குறனால இது வந்து அவங்களுக்கு ஒரு 2-3 நாளாச்சும் இது உறுதியாக வரும். ஏன்னா அரிசி மட்டுமே 3-5 கிலோ வரைய கொடுக்குறோம். இப்படி தேவையான எல்லா பொருளும் கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப வந்து அவங்க நீ நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு அவங்க மனசுல இருந்து சொல்றாங்களே, அது வந்து ரொம்ப அதுக்காக நம்ம நிறையா பண்ணணும். நம்ம இந்த சோர்வு இதெல்லாம் கண்டுபிடிக்காம வேலை இருக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு டக்குன்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோர்வெல்லாம் போயிடுது, மக்கள் பாராட்டும் போது சோர்வெல்லாம் போயிடுது. மக்களோட அந்த இது அவங்களோட நிலை, அவங்களோட பசியை பார்க்குறப்ப சோர்வு இருந்தாலுமே நம்ம வேலையை பார்த்தா ஆகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு.